அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் மீன ராசியிலும் கனி ராசியிலும் இருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் போறாங்க. விருச்சிகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இது 4ஆம் வீடாவும் 10ஆம் வீடாவும் வரக்கூடிய காலம். அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாமா? சோ இப்ப 10ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ விருச்சிகத்துக்கு இப்ப 10ல கேது பகவான் இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ இப்ப 4ல இருக்கிற ராகு பகவான் என்ன கொடுப்பாரு அப்படிங்கறத பாத்துட்டு வரலாம். சோ 4ல இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனை யோகத்தை கொடுக்க போறாரு. சோ இப்ப இவங்களுக்கு வீடு வாங்கணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. மனை வாங்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ மொத்தமா சொத்து சேர்க்கறதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது வண்டி வாங்குறது மேலயும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 2 வீலர் வாங்குறது, அதுக்கப்புறம் கார் வாங்குறது அப்படின்னு அந்த விஷயத்திலயுமே இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு காலம். இல்ல அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா வண்டிக்கு சர்வீஸ் பண்றது, அதுக்கப்புறம் வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் பண்ணி மாடிபிகேஷன் எல்லாம் பண்றது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப விருப்பமா இப்ப இவங்க செய்வாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீடு வாங்குற யோகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு நல்ல நேரம் வரட்டும் வீடு வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வீடு அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இப்ப அவங்க பிடிச்ச காரை வாங்குறதுக்கான அமைப்பு தேடி வந்திருக்கு ராகு பகவானால. சோ ராகு பகவான் 4ல இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க அவங்க அம்மாவோட ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும். சின்னதா அவங்களுக்கு தொந்தரவு வர்றது, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வர்றது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அம்மாக்கு விருச்சிக ராசிக்காரங்களோட அம்மாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அம்மாவோட ஹெல்த் விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது 10ல அமர்ந்திருக்க கேது பகவான். சோ 10ல கேது பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி வருமானத்தை தடை இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. சோ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸா போய்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொழில் மிக சிறப்பாக போகுது. இவங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்து தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்களாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கவங்களுக்கு அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானமும் தடை இல்லாம அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 10ல இருக்கிற கேது பகவான் இவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க போறாரு, ஜீவனத்தை சரி பண்ண போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கர்மா பத்தின தேடல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் ஏன் பிறந்தேன், என்னோட கர்மா என்ன, நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற இதெல்லாம் தேடி ஒன்னொன்னா கத்துக்குவாங்க. இந்த 10ல இருக்கிற கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிட கல்வியை படிக்கணுங்கிற ஆர்வத்தையும், மருத்துவம் படிக்கணுங்கிற ஆர்வத்தையும், ஹீலிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்த போறாரு. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படிதான் இருக்கும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். நான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ வருட கிரகங்கள் இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா 3 வருட கிரகங்கள் மாற்றம் ஆயிருக்கு. சோ ராகு கேதுக்கள், அதுக்கப்புறம் சனி பகவான், அதுக்கப்புறம் குரு பகவான், இந்த 3 வருட கிரகங்களோட பயிற்சியுமே எப்பவுமே நம்ம குறிப்பிடத்தக்க மாறுதல் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்படிங்கறதுனால எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.